ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ராமோ விராமோ விரஜோ மார்கோ நேயோ நயோ நயः வீரசக்திமதாம் ஸ்ரேஷ்டோ தர்மோ தர்மவிதுத்தமஹ. ராமரை பற்றி பார்த்து முடிச்சிருக்கோம். எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் ராமபூர்வ தாபினி உபனிஷத்தில் இருக்கிற ஸ்லோகத்தில் இருந்து தான் ஆச்சாரியா சங்கரர் என்ன பண்ணியிருக்கார், 2 லைன் மட்டும் எடுத்து போட்டிருக்கார். ஆனால் அந்த முழு மந்திரத்தையும் நம்ம பார்த்தீங்கன்னா வாசிக்கிறது ரொம்ப முக்கியமானது. தர்ம மார்க்கம் சரித்திரேன ஞான மார்க்கஞ்ச நாமதா ததா தியானேன வைராகியம் ஐஸ்வர்யம் ஸ்வஸ்ய பூஜனாத். என்ன சொல்லியிருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னா தர்ம மார்க்கம் சரித்திரேன, தன்னுடைய லைஃப் ஸ்டைல்ல இருந்து என்ன பண்ணார், ஆச்சரணத்திலிருந்து இந்த மொத்த லோகத்துக்கும் பார்த்தீங்கன்னா ராமர் என்ன பண்ணியிருக்கார், தர்ம மார்க்கத்தை உபதேசம் பண்ணியிருக்கார், வாழ்ந்து காட்டியிருக்கார். அதே மாதிரி ஞான மார்க்கம் ச நாமத்தக, அவருடைய நாமத்திலிருந்து ராம ராம ராமன்ற நாமத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ஆத்மாவை அறியக்கூடிய சாமர்த்தியத்தை பார்த்தீங்கன்னா உள்ளடக்கிய நாமத்தை வச்சிருக்காரு. ஞான மார்க்கத்துக்கானது அவருடைய நாமம். ததா தியானேன வைராக்கியம், சுவாமியை பார்த்தீங்கன்னா தியானம் பண்றதுனால என்ன கிடைக்கும், ராமச்சந்திரமூர்த்தியை தியானம் பண்றதுனால என்ன கிடைக்கும், வைராக்கியம் கிடைக்கும். அதே ராமச்சந்திரமூர்த்தியை பார்த்தீங்கன்னா நல்லா பூஜை பண்ணோம், என்ன கிடைக்கும், ஐஸ்வர்யம் ஸ்வஸ்ய பூஜனாத். பகவானை பூஜை பண்றோம் அப்படின்னா சோடச உபச்சாரம் பண்ணி நித்தியம் பூஜை பண்றோம்னா ஐஸ்வர்யம் பார்த்தீங்கன்னா பெருகும். ததா ஆராத்யஸ்ய ராமாக்கியம் புவி ஸ்யாதத தத்வதா. அதனால பார்த்தீங்கன்னா பகவான் பார்த்தீங்கன்னா ததா ஆராத்யஸ்ய ராமாக்கிய, அந்த விதமா ராமன்றது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வெறும் நாமத்தை சொல்லியே ஒருத்தர் இருக்காங்க, ஒருத்தர் தியானம் பண்றாங்க, ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சோடச உபச்சாரத்தோட ஆராதனை பண்றாங்க. இந்த விதமா பார்த்தீங்கன்னா ராமன்ற நாமம் பார்த்தீங்கன்னா இந்த பூமியில பார்த்தீங்கன்னா நல்ல வியாப்தமாயிருக்கு. அவனோட தத்துவம் பார்த்தீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்திலையும் பார்த்தீங்கன்னா வியாபகமா இருக்கு அப்படின்னு சொல்லுது. சொன்னதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரமந்தே யோகினோ, இதுதான் முக்கியமானது. நம்ம பாஷ்யத்துல பார்த்தீங்கன்னா லட்சணமா ஆச்சாரியா சொல்லியிருந்தார். எவரை நினைத்து பார்த்தீங்கன்னா தியானம் செய்பவர்கள் ரமந்தே ரமந்தே யோகினோ ரமந்தே யோகினோ அனந்தே நித்யானந்த சிதாத்மனி. ராமன் எங்க இருக்கான், நம்மளுடைய ஹிருதயத்துல பார்த்தீங்கன்னா சிதாத்ம சுரூபத்துல சைத்தன்ய சுரூபத்துல பார்த்தீங்கன்னா ஆனந்த ரூபமா இருக்கான். அவனிடத்துல பார்த்தீங்க அப்படின்னா யார் யோகிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா தியானத்துல அவனிடத்திலேயே ரமிக்கிறார்கள். அதனால அவனுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா ராமன் அப்படின்னு பேர். அந்த ராமன் யாரை குறிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்த பிரம்ம தத்துவத்தை குறிக்கிறது. இது ராமபதேன அசௌ பரம் பிரம்மம் அபிதீயதே, ரொம்ப தெளிவா போட்டிருக்கு. அப்ப யாரை நினைச்சு பார்த்தீங்கன்னா ஹிருதயத்துல யோகிகள் ரமிக்கிறாங்களோ அந்த சச்சிதானந்த சொரூபம் இருக்கே, அப்ப அதனால ராமன் ஆத்மாக்கு பிரம்மத்துக்கு பேரு. ராமன் என்று பிரம்மம் பார்த்தீங்கன்னா சொல்லப்படுகிறது, பரபிரம்மத்துக்கு தான் பேர் பார்த்தீங்கன்னா ராமன் அப்படின்னு பேரு அப்படின்னு சொல்லியிருக்கு. சின்மயாஸ்ய அத்விதீயஸ்ய நிஷ்கலஸ்ய அசரீரினஹ. பகவான் எப்படிப்பட்டவரா இருக்கார் ராமர் அப்படின்னா சின்மயஸ்ய, சின்மய ஸ்வரூபம், சைத்தன்ய ஸ்வரூபம், அத்விதீயம், இரண்டற்ற ஒன்றே ஆன தத்துவம், வெறும் சுத்த பிரம்மம், நிஷ்கலம், அவருக்கு பார்த்தீங்கன்னா எந்த அவயவங்களும் இல்லை, அசரீரினஹ, எந்த ஒரு சரீரமும் அவருக்கு இல்லவே இல்லை, நிர்குண நிராகாரம். ஐயோ ராமர்னு சொல்றமே, பேர் சொல்றமே, ராமர்னு கோதண்ட ராமர்னு கோதண்டத்தை வச்சிருக்கிற மாதிரி பாக்குறமே, சீதா தேவியோட இருக்காரே, லக்ஷ்மணனோட இருக்காரே அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா யோகராமர், விதவிதமான ராமர்கள் இருக்காங்க. இதெல்லாம் இருக்கே சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா உபாசகானாம் காரியார்த்தம் பிரம்மனோ ரூப கல்பனா. முக்கியமானது இதுக்காக தான் வந்திருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா சுத்த நிர்குண நிராகாரம், அதை பார்த்தீங்கன்னா பிடிக்கிறதுன்றது முடியவே முடியாது. ராமனோட பரம்பாவத்தை பிடிக்க முடியாது. ஏன்னா அது அத்விதீயம், நான் தான், எனக்குள்ளார இருக்க நான் தான் பார்த்தீங்கன்னா சுத்த நிர்குணம் தான் பார்த்தீங்கன்னா ராமன்.
அப்ப அந்த ரூப கல்பனா எதுக்கு அப்படின்னா உபாசகானாம் காரியார்த்தம். உபாசகர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க காரியம் சித்தி ஆகிறதுக்கு. என்ன காரியம்? மோட்ச மார்க்கத்துல மேல போகணும். சாமி என்னால வந்து நிர்குண நிராகாரத்தை வந்து பிடிக்க முடியலையே அப்படின்னா, அந்த அந்தர்யாமி என்னால கிரகணம் பண்ண முடியலையே சுவாமி, புரியலையே சுவாமி, அந்தர்யாமி புரிய மாட்டேங்குது அப்படின்னு யாரெல்லாம் கேட்கிறாங்களோ, நிர்குணம் நிராகாரமாச்சு, அவ்யக்த மூர்த்தினா ததம்னு கீதால சொல்லுது சுவாமி. அந்த அவ்யக்தமா வெளிப்படாத இருக்கக்கூடிய அந்த தத்துவத்தை என்னால பிடிக்க முடியலையா அப்படின்னா என்ன பண்ண அப்படின்னா, நீ மந்த அதிகாரி மத்தியம அதிகாரியா இருக்க, என்ன பண்ண அப்படின்னா நான் உனக்கு ஒரு ரூபம் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ருதி வந்து பாத்தீங்கன்னா அனுகம்பனார்த்தம் ரொம்ப கருணையோட என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா மந்த அதிகாரிகளுக்கும் மத்தியம அதிகாரிகளுக்கும் பிடிச்சுக்கிறதுக்கு ஆலம்பனம் பண்ணிக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராமத்தையும் ஒரு ரூபத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கு. அதான் இங்க வந்து சொல்லுது உபாசகானாம் காரியார்த்தம் பிரம்மனோ ரூப கல்பனா. நம்ம பாக்குற ராமர் இல்ல, ராமர் வந்து எனக்குள்ளார இருக்கார். அவரை பிடிக்க முடியல, நானா என்ன அவரை வந்து அறிய முடியல. இங்க வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ அஜ்ஞானம் இருக்கு, அவ்வளோ பேரிகேட்டர்ஸ் நிறைய போட்டிருக்கு, உள்ள பலகீனத்துல இருக்கும், நிறைய நாமரூபத்துல பற்றுதலோட இருக்கும். அதை தடுக்கிறதுக்காகத்தான் வந்து பாத்தீங்கன்னா சரி ஒரு ராமருக்கு ஒரு நாமரூபம் இருக்கட்டும், நல்ல ஆராதனை பண்ணு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கு. அதுலயே தங்கி நிக்கிறதுக்கு இல்ல. இண்டிகேட்டர் வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக? இண்டிகேட்டரை வச்சுக்கிட்டு நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு போகணும். அப்ப வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இண்டிகேட்டரையே பிடிச்சிட்டு அங்கேயே உட்கார்ந்துட்டோம் அப்படின்னா அப்ப போய் சேர வேண்டிய இடம் வந்து பாத்தீங்கன்னா இல்லாம போயிடும். அப்ப நாமரூபங்கள் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்தை நிர்குணத்தை அடையிறதுக்கான ஒரு உபாயம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ ராம சப்தத்தோட வியாக்கியானம் பார்த்துட்டோம். விராமன்ற சப்தம், இந்த 4-5 சப்தம் ரொம்ப விசேஷமானது. விராமம்னா என்ன அர்த்தம்? விராமோ அவசானம். யோக இதுல வந்து பாணினி சூத்திரத்துல ஒரு சூத்திரம் சொல்லியிருக்கேன். விராமோ அவசானம். விராமம் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, விராமம் அப்படின்னா ஃபுல் ஸ்டாப் அப்படின்னு அர்த்தம். விராமம் ஃபுல் ஸ்டாப், அவசானம் முடிவுன்னு அர்த்தம். அப்ப சம்ஸ்கிருதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாப்புக்கு பேர் விராமம். விராமம்னா என்னது? எண்டு, அவசானம். மலையாளத்துல எல்லாம் அவசானம்ன்ற வார்த்தை அதிகமா வீட்டுல எல்லாம் பயன்படுத்துறாங்க. அவசானம், அவசானம் ஆயிடுச்சா முடிஞ்சிருச்சான்னு கேட்கறது. இப்ப நம்ம தமிழ்ல எல்லாம் இல்லை, அதிக பிரயோகம் இல்லாம போச்சு. வீட்டுல எல்லாம் கேட்பாங்க, பழைய வீட்டுல எல்லாம் கேட்பாங்க, அவசானம் ஆயிடுச்சா அப்படின்னா முடிவாயிடுச்சா அப்படின்னு அர்த்தம், முடிவுக்கு வந்துருச்சா அப்படின்னு அர்த்தம். அதுக்கு விராமம் அப்படின்னு பேரு. விராமம்னா ஏன் சுவாமினா விசேஷ ரூபேன ராமோ பவதி தத்திர. எந்த இடத்துல முடிவடையுதோ அந்த சம்சாரத்தோட எண்டுல ராமன் விசேஷ ரூபத்துல இருக்கின்றான். என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா நாமரூப ரஹிதம். நாமரூபம் இல்லாதவனா பகவான் இந்த சம்சாரத்தோட எல்லையில சுத்த சச்சிதானந்த சுரூபமா இருக்கின்றான். அதனால அவனுக்கு பேரு விராமம் அப்படின்னு பேரு, சுத்த சைத்தன்யம். அந்த சுத்த சைத்தன்யம் தான் இந்த சம்சாரத்தோட வந்து பாத்தீங்கன்னா எல்லையா இருக்கிறது. சேதுஹு, இந்த சம்சாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கரையா இருக்கிறது பகவான் தான், கரையா இருக்கார். அதனால அவருக்கு பேரு விராமகான்னு பேரு. சம்சாரத்தோட எல்லை, சம்சாரத்தோட முடிவு அப்படின்னு பேரு. சுவாமி அவர் எப்படிப்பட்டவர் சுவாமி, அவரோட சொரூபம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாயையை வச்சு வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றார்? சீதா உபனிஷத்து படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். பிரகிருதின்றது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மாயாதான். சீதா தேவி வந்து பாத்தீங்கன்னா மாயா சக்தியா பிரகிருதியா இருக்காங்க. நம்ம இதுல சாங்கியத்துல இப்ப கிரியேஷன் படிச்சுட்டு இருக்கோம்ல, எதுல இருந்து கிரியேஷன் அப்படின்னா மூல பிரகிருதியில இருந்து கிரியேஷன் அப்படின்னு. சீதா உபனிஷத்து சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, ராமருக்கோட பக்கத்துல இருந்தாங்கன்னு மனைவி, அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா மூல பிரகிருதி, அவங்கள்ட்ட இருந்தா இந்த மொத்த கிரியேஷனும் உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்லுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய மாயையை வச்சு வந்து பாத்தீங்கன்னா பகவான் இந்த எல்லா கிரியேஷனையும் வந்து பாத்தீங்கன்னா பண்றார். பண்ணினாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா பரிபூரண விரக்தரா இருக்கார். அவருக்கு தெரியும் இதெல்லாம் மாயிக்கம், இதெல்லாம் மேஜிக் அப்படின்னு தெரியும். அதனால விஷய போகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் ரம்மிக்கிறதே இல்லை. இந்த லோக விஷயங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காணல் ஜலத்துக்கு சமமானது, அதுல இருந்து சுகம், உண்மையான சுகம் கிடைக்காது அப்படின்னு. ராமர் எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பரம விரக்தரா இருக்கார். யோக வாசிஷ்டத்துல வைராகிய பிரகரணத்துல இருந்து படிக்கணும், படிச்சா தெரியும். ஒவ்வொரு, நான் பேசுறதுல ரொம்ப கம்மிங்க, நான் பேசுறதே எனக்கு நிறைய ஸ்திரீகள்லாம் இருக்கீங்க, அதனால நான் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு பேச வேண்டியதா இருக்கு. பார்த்து பதங்களை பார்த்துலாம் பேச வேண்டியிருக்கு. ராமர் பேசுறத பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஹார்ட்டடா பேசுவார், எந்த பிரதிபந்தமும் இல்லை, ரகசியமும் இல்லை.
அப்ப வந்து பாத்தீங்கன்னா தெரியும், இந்த மொத்த லோக்கத்திலையும் நெகட்டிவாவே பேசுவார். எல்லாம் வைராகியம், துக்க சுரூபம் அப்படின்னு. அப்ப அவருக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டு, இந்த மொத்த சம்சாரத்திலையும் பரம விரக்தரா இருந்தார். அதனால அவருக்கு என்ன பேரு? விரத்தகான்னு பேரு. விரத்தக, ராமோ விராமோ விரத்தகா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 3 நாமங்கள் ரொம்ப ஸ்பெஷல். மார்கோ, நேயோ, நயோ, 3 நாமங்கள். மார்கோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, அந்த சம்சாரத்தோட எல்லையை அடையணும் சுவாமி, பரபிரம்மஸ்வரூபத்தை நான் அடையணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அவர் தான் மார்க்கம். ராமன் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது? சுத்த பரபிரம்மஸ்வரூபமா, அந்த பரபிரம்மமா இருக்கிற ராமன் தான் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கம். அதனால மார்க்கக அப்படின்றதுக்கு அர்த்தம் முமுட்சுக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதன பூத்தமா இருக்கக்கூடியது, அந்த மார்க்கமா இருக்கிறதே ராமன் தான். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வர சுரூபம். நான் சொல்லியிருக்கேன்ல, மார்கோன்றதுக்கு அர்த்தம் ஈஸ்வரன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நேயோன்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அழைத்து செல்லப்படுபவன். நேயோ அப்படின்றதுக்கு அர்த்தம் பரபிரம்ம ரூபத்தையா, நீதாம்பா பரபிரம்மம் அப்படின்னு இந்த ஜீவனை பார்த்து சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லுது. ஜீவன பிரம்மம் அப்படின்னு உபதேசிக்குது. அப்ப அந்த ஜீவரூபத்துல யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜீவரூபத்திலையும் அந்த ஈஸ்வரன் தான் இருக்கின்றார். அப்ப நேயோன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா ஜீவன். என்ன அர்த்தம்? மார்கோனா ஈஸ்வரன், சாதன ரூபமா ஈஸ்வரன் இருக்கார் நிர்குணத்தை அடைகிறதுக்கு. ஏஷ யோனிகி. இதுல மாண்டூக்கியத்துல சொல்லுது, அந்த ஈஸ்வர தத்துவம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மாயையோடு சேர்ந்து இருக்கிற ஈஸ்வர தத்துவம் யோனி. எதுக்கு அப்படின்னா சகுனத்திலிருந்து நிர்குணத்துக்கு போறதுக்கு நடுவுல ஒரு வாசல் இருக்கா, வெளியில இருந்து வீட்டுக்குள்ளார வரணும். ஒரு வாசல் இருக்குல்ல, வாசல் வழியா தானே வீட்டுக்குள்ளார வரும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வெளியில இந்த சம்சாரத்துல இருந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிர்குண நிராகாரத்தை பிடிக்கணும் அப்படின்னா நடுவுல வந்து டிக்கெட் கவுண்டர்ல யார் நிப்பா அப்படின்னா ஈஸ்வரன் நிக்கிறார். டிக்கெட் கிழிக்கிறவர் அவர் தான். இல்லைன்னா உள்ள போக முடியாது, நிர்குணத்தை அறிய முடியாது. அப்ப ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கம். அப்ப நிர்குணத்தை அறியறதுக்கு ராமனோட சுத்த நிர்குணத்தை அறியணும் அப்படின்னா, பிரம்மஸ்வரூபத்தை அறியணும்னா அந்த சகுன ஈஸ்வரன் தான் மார்க்கம், சாதனம். யார் அடைய போறா அப்படின்னு கேட்டீங்கன்னா நேயோ, நான் தான் பிரம்மமா இருக்கேன், நான் தான் ராமனா இருக்கேன் அப்படின்னு ஆஞ்சநேயர் அறிஞ்ச மாதிரி தொமேவகம் அகமேவத்வம், நீயே நான் நானே நீ அப்படின்னு அறியணும் அப்படின்னா அந்த ஜீவரூபத்துல யார் இருக்கா? ஜீவரூபத்துல இருக்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா நேயகா, அந்த பரமாத்மா தான். சரி, யாராவது சொல்லணுமே, உபதேசம் பண்ணணுமே. ஈஸ்வரன் குருநாதர் இல்லை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியவான் புருஷோ வேத, சாந்தோக்கியம் சொல்லுது. ஆச்சாரியரை உடையவன் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பரம புருஷனை அடைய முடியும். யாரோ ஒருத்தர் தலையில குட்டி நம்மளுடைய தப்பான ஒப்பீனியன்ஸ் எல்லாம் போக்கணும். அப்ப அந்த குருநாதர் வந்து பாத்தீங்கன்னா யாரு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா நயோ, நயோன்றதுக்கு அர்த்தம் நேதா, டு லீட் பண்றவர் குருநாதர். இந்த ஜீவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா லீட் பண்றவரா இருக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா குருநாதர். அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா நயோ அப்படின்னு பேரு, தலைவன். அப்ப 3 தத்துவங்கள் வந்துருச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா மார்கோனா ஈஸ்வரன், நயோ அப்படின்றதுக்கு அர்த்தம் ஜீவன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நேயோன்றதுக்கு அர்த்தம் ஜீவன், அப்புறம் நயோன்றதுக்கு அர்த்தம் குருநாதர். அப்ப 3த்துக்கும் சேர்த்து என்ன ஸ்லோகம் சொல்லியிருக்கோம்? ஈஸ்வரோ குருராத்மீதி மூர்த்தி பேத விபாகினி. 3 ரூபத்திலையும் ஒரே தத்துவம் தான், பரபிரம்மம் தான் இருக்கு அப்படின்றது 3 நாமங்கள். இந்த 3 நாமங்களும் ஸ்பெஷலானது. அதுக்கப்புறம் பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கோம் அனயகா அப்படின்னு பேரு. அவருக்கு வழிகாட்டுறதுக்கு யாரும் இல்லை, அவரை லீட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இல்ல. ச பூர்வேஷாம் அபிகே குரு காலேன அனவச்சேதார். எல்லா காலத்திலையும் ஆதி குருவா இருக்கிறவர் அவர். இந்த சம்சாரத்துல அவர் தான் முதல் குருநாதர். அவருக்கு மேல முன்னாடி யாரும் அவருக்கு சொல்லி கொடுத்த குருநாதர் யாருமே இல்லை. அனயகா. இந்த இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேற்று பாடத்துல வந்து பாத்தீங்கன்னா அனயகா வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்னைக்கு பாட்டம் 401வது நாமம். 401வது நாமம் வீரகா. வீரகன என்ன சுவாமி அர்த்தம்? வீரமானவர். ராமர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகம் ஃபுல்லா ராமராக எடுத்தீங்கன்னா பரபிரம சுரூபமாச்சே, சொல்லியாச்சே. ராமர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா விக்ரமசாலித்வாத் வீரகா, ரொம்ப பராக்கிரமம் உடையவர், வீரமுடையவர். ராவணனை எதிர்த்து வந்து பாத்தீங்கன்னா கொன்னார். நிறைய யுத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா வீரமா யுத்தம் பண்ணியிருக்கார் சின்ன வயசுல இருந்தே. அதனால வந்து பாத்தீங்கன்னா வீரகன்றதுக்கு அர்த்தம் ரொம்ப விக்ரமசாலி, ரொம்ப வீரமானவர் அப்படின்னு சொல்லியாச்சு.
சொன்னதுக்கு பிறகு வந்து 402வது நாமம் சக்தி மதாம் சிரேஷ்டா. சக்தி மதாம் சிரேஷ்டகனா சக்தி மதாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சக்தி உடையவர்களுக்கு மத்தியில். சிரேஷ்டக அப்படின்னா மிகவும் சிறந்தவர். இந்த உலகத்துல சக்திசாலிகள் நிறைய பேர் இருக்காங்க, பராக்கிரமசாலிகள் சக்திசாலிகள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்கள் எல்லாத்தோட மத்தியிலையும் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ராமன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா சக்தி மதாம் சிரேஷ்டக, மிகவும் சக்தி வாய்ந்தவனா இருக்கார் ஈஸ்வரன் ராமன். ஆச்சாரியர் சொல்றார் பாஷிகாரர், சக்தி மதாம். சக்தி மதாம்னா யாரெல்லாம் எடுக்கணும் சக்தி உடையவர்கள் அப்படின்னா இந்த உலகத்துல விரிஞ்சி ஆதீனாம் அபி. விரிஞ்சி அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாவுக்கு ஒரு பேர் வந்து பாத்தீங்கன்னா விரிஞ்சி. இங்க எங்கேயாவது இதுக்கு வந்தீங்கன்னா வேலூருக்கு வந்தீங்க அப்படின்னா பெங்களூர்ல இருந்து சில சமயம் என்ன பண்ணுங்க, யாராவது வரும்போது இந்த பக்கம் வாங்க. சென்னையில இருந்து வரவங்க என்ன பண்ணுங்க, வேலூர் வழியா வாங்க. வேலூர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா விரிஞ்சிபுரம் அப்படின்னு ஒரு ஸ்பெஷலான ஒரு கோயில் இருக்கு. விரிஞ்சிபுரம் ரொம்ப அற்புதமான கோயில், அருமையான கோயில் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. யாராவது வந்தீங்கன்னா பாருங்க, அற்புதமான ஒரு க்ஷேத்திரம். விரிஞ்சிபுரம். விரிஞ்சினா யார் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மாவுக்கு ஒரு பேர் விரிஞ்சி. விரிஞ்சி ஆதீனாமபி, பிரம்மா முதலிய இந்திரன் பிரம்மா இது மாதிரி பெரிய பெரிய வந்து பாத்தீங்கன்னா சக்தியை உடையவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாத்தை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா சக்திமத்வாத், மிகுந்த சக்தியை உடையதால். ஏன் சுவாமினா இவர் கையில தானே அந்த மாயா சக்தியே இருக்கு. பரமசக்தியே வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுல பெரிய சக்தி மாயா சக்தி, அதையே கையில வச்சிருக்கிறவர். அதனால வந்து பாத்தீங்கன்னா சக்தி மதாம் ஸ்ரீஷ்டக, சக்தி உடையவர்கள் மத்தியில் மிகவும் சிறந்தவர் அவர் தான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 403வது நாமம், நம்பர் போடாம இருக்கு, கீழே நம்பர் போட்டுங்க. 403 போடல, 404 போடல. 403வது நாமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தர்மஹா. 403வது நாமம் தர்மக. தமிழ்ல எழுதாம விட்டுட்டேன், எப்படி மிஸ் ஆயிடுச்சு. 403வது நாமம் தர்மஹ. பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னா தர்மஸ்வரூபமா இருக்கார். நான் அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா பூர்வதாபினி உபனிஷத்துல முதல்ல இதையே ஆரம்பிச்சேன். பூர்வதாபினியில சொல்லும் போதே, ராம பூர்வதாபினி உபனிஷத்துல இருக்கும் போதே என்னது தர்ம மார்க்கம் சரித்திரேன. ராமரோட லைஃபே வந்து பாத்தீங்கன்னா மரியாதா புருஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தன்னை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொள்கைக்குள்ளார, ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ளார தர்மசாஸ்திரங்கள் என்ன சொல்லுதோ அதே மாதிரி வாழ்ந்து காட்டினவர், தர்மஸ்வரூபம் அவர். அதனால வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தர்மஹான்னு பேரு, தர்மஸ்வரூபமா இருக்கிறவர் அப்படின்னு பேரு. பாஷிகர் சொல்ற சர்வபூதானாம் தாரணாத் தர்மக. தர்மம்னா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், தர்மம்ன்றதுக்கு அர்த்தம் பல அர்த்தங்கள் வந்து சாஸ்திரங்கள்ல சொல்லப்படுது. சிம்பிள் ஒரு அர்த்தம் என்னது, சில லட்சணங்கள்லாம் என்ன பண்ணணும், இப்ப இன்னையில இருந்து கூட நீங்க ஆரம்பிக்கலாம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா லட்சணம்னு ஒரு நோட் வச்சுங்க, லட்சண சங்கிரகம் அப்படின்னு ஒன்று போட்டுங்க. லட்சணத்தோட கலெக்ஷன், ஒவ்வொரு வேர்டுக்கும் என்ன லட்சணம்ன்றதை எழுதிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நல்ல ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டாகும். எஜுகேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பரிபாஷையோட ஞானத்தை அறிஞ்சுக்கிறது தான் ஞானம், எஜுகேஷன் தான். ஒவ்வொரு சப்தத்துக்கும் அர்த்தம் என்ன சரியா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதான் ஞானம். ஈஸ்வரன்னா யாரு, பிரம்மம்னா என்ன, ஜீவன்னா என்ன, இதான் ஞானம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்லுது தர்மகன்றதுக்கு அர்த்தம் தாரணாத் தர்மஹா. சிம்பிள், இவ்வளவுதான். லட்சணம் என்னது, தாரணாத் தர்மஹ. தாரணம் பண்றதுனால, தாங்குவதால் தர்மம். இந்த சொசைட்டில வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதை வந்து பாத்தீங்கன்னா ஒழுக்கம் நம்ம சொல்றோமோ, எதை வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்றோமோ இது தர்மம் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் பர்டிகுலரா இருக்கோ. விசேஷ தர்மம், சாமானிய தர்மம்னு எதெல்லாம் இருக்கோ இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஜெகத்தை வந்து பாத்தீங்கன்னா தாரணம் பண்ணக்கூடியது. இந்த ஜெகத்து இருக்கணும் அப்படின்னா ஒரு வீட்டுக்குள்ளார அவங்கவுங்க டியூட்டியை பார்த்தா தானே வீடு நடக்கும். இந்த நாடு வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கணும்னா அவங்கவுங்க தர்மத்தை பண்ணணும். சூரியன் அவனோட தர்மத்தை பண்ணணும், சந்திரன் அவனோட தர்மத்தை பண்ணணும், மலைமேகங்கள் அதோட தர்மத்தை பண்ணணும். அப்ப எல்லாம் தன்னுடைய காரியத்துல வந்து பாத்தீங்கன்னா தர்மம்னா கர்மம். அந்த கர்மம் எப்படிப்பட்டது அப்படின்னா அவங்கவுங்களோட கர்மத்தை பண்றது தர்மம். அந்த தர்மஸ்வரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா நிர்ணயம் பண்ணி கொடுத்து தர்மஸ்வரூபமா இருக்கிறது யாரு, பகவான். அப்ப தர்மஸ்வரூபமா இருக்கிறதுனால தாரணாத் தர்மஹா. இந்த ஜெகத்தை வந்து பாத்தீங்கன்னா தாரணம் பண்றதுனால பகவான் வந்து பாத்தீங்கன்னா தர்மஹா அப்படின்னு பேர் வச்சாச்சு. அப்புறம் அனுரேஷ தர்மக. தர்மம்னா நம்ம காரியம் சொல்லிட்டீங்களே சுவாமி அப்படின்னா இல்லை சார். இந்த பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னா தாரணம் பண்றதுனால அவருக்கு பேரு தர்மகான்னு வந்துருச்சு, தர்மம் பண்றதுனால இல்லை. லட்சணம் என்னன்னு கேட்டீங்கன்னா
நம்ம இப்ப வெளியில பார்க்கிற தர்மங்கள் எல்லாம் காரியங்கள். ஆனா பகவான் எப்படி தெரியுங்களா இருக்கார்? பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தாரணம் பண்றார், தாங்குறார். எப்படி தாங்குறார் அப்படின்னா சைத்தன்ய ரூபேன்னு. ஸ்கிரீன் சொன்னோம்ல, காட்சிகளை எல்லாத்தையும் தாங்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, காட்சிகளை எல்லாத்தையும் தாங்கிறது ஸ்கிரீன், சினிமால. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்தையும் சச்சிதானந்த ரூபத்துல தாரணம் பண்றார். எல்லா நாம ரூபங்களுக்கும் ஆதாரமா இருக்கார். அதனால பகவானுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அனுரேஷ தர்மக. அனுரேஷ அப்படின்னா ஏஷ தர்மக. இந்த பகவான் பிரம்மஸ்வரூபமா இருக்கிற இந்த பகவான் அனுரணியான். கண்ணுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ணுக்கு தெரியாது, மிகவும் சூக்ஷ்மமானவன். அதனால அவருக்கு பேர் அனுதர்மகா அப்படின்னு பேர், அனுரேஷ தர்மக. ஏஷ தர்மகனா ஏஷ பிரம்மகா. இந்த பிரம்மமானது எப்படிப்பட்டது அப்படின்னா அணுகு. அணு அப்படின்னா என்ன அர்த்தம்? அணு அளவானது. அணு அளவுனா என்ன அர்த்தம்? அணுவை காட்டிலும் சூக்ஷ்மமானது அப்படின்னு அர்த்தம் இந்த பகவான். அது மட்டும் இல்ல, தர்மைர் ஆராத்தியத்தை இதுவா தர்மக. பகவானுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, மொத்தம் 3 பேர் இருக்கணும். தர்மஸ்வரூபமா இருக்கிறதுனால தர்மகா, அவரோட வாழ்க்கையே தர்மஸ்வரூபமா இருந்துச்சு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம ரூபமா இருந்துகிட்டு இது எல்லாத்தையும் தாரணம் பண்றதுனால தர்மகா. அப்புறம் 3வது ஆச்சாரியர் சொல்றாரு தர்மைர் ஆராத்தியத்தை இதுவா தர்மகா. தர்மத்தினால்தான் வந்து பாத்தீங்கன்னா ராமனை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பரபிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆராதனை பண்ண முடியும். தர்மத்தினால்தான் ஆராதனை செய்ய முடியும். தர்மத்துக்கு அந்நியமா அதர்மத்தினால ஆராதனை நடக்கவே முடியாது. நான் நிறைய பேரை வந்து பாத்தீங்கன்னா சிஷ்யர்கள் நிறைய பேர் வந்தாங்க பாடம் படிக்கிறது. ஒரு 15 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சமயம் கொடுத்தேன். காலையில வந்தா காஃபி போட்டு கொடுப்பேன். ஒருத்தர் வாக்கிங் போவார், சுவாமி அப்படின்ட்டு வருவார், அவருக்கு ஒரு காஃபி போட்டு கொடுப்பேன். 7 மணிக்கு கிளாஸு. காலையில கிளாஸை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்தவங்க எல்லாத்தையும் அகாமடேட் பண்ணி ராத்திரி 12 மணிக்கு வருவாங்க, 10 மணிக்கு வருவாங்க, 12 மணிக்கு வருவாங்க. ஒரு நாள் கூட முகம் சுளிக்காம எல்லாம் பண்ணு. ஒரு 15 வருஷம் கழிச்சுதான் தெரிஞ்சு வச்சு நான் ஏமாந்து போயிட்டேன் அப்படின்னு. ஏன் ஏமாந்து போயிட்டேன் அப்படின்னா, சாஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா நியமத்தை சொல்லுது, இப்படி இருக்கிறவங்களுக்கு தான் நீ இதை என்ன பண்ணணும், இதை கொடுக்கணும் அப்படின்னு. தர்மம் இல்லாதவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தர்மம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பரஸ்பரம் யாரு எப்படி நடந்துக்கணும்ன்ற அந்த விவகாரம் இருக்கு. அது தெரியல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அது வேஸ்ட். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஆல்மோஸ்ட் நான் வந்து பாத்தீங்கன்னா 98% தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் வைராக்கியம் வந்து ஒதுங்கி இப்போ நிம்மதியா ஆனந்தமா இருந்துட்டு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஆராதனை பண்ணணும் அப்படின்னா, சுவாமியை ஆராதனை பண்ணணும் அப்படின்னா, இந்த ஞானத்தை அடையணும் அப்படின்னா முக்கியமானது என்ன இருக்கு அப்படின்னா தர்மம் இருக்கு. தர்மம் இல்லை அப்படின்னா பகவான் பக்கத்திலேயே வரமாட்டார். எனக்கு இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறேன், ஒவ்வொருத்தர் யாரு வந்தாலும் அவங்க என்னை எப்படி அணுகுறாங்கன்னு பாக்குறேன், என்கிட்ட எப்படி பிஹேவ் பண்றாங்கன்னு பாக்குறேன். ஒரு குருநாதர்கிட்ட எப்படி, ஆச்சாரியர்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டு இந்த வித்யாவை கிரகணம் பண்ணணும். அதே மாதிரி அவங்களோட விவகாரங்கள் எல்லாம் தர்மமா இருக்கான்னு பாத்துக்கிறேன். இப்ப நான் வந்து ஒரு குவாலிட்டி வச்சிருக்கேன். முதல்ல அவன் தர்மியா இருக்கணும், 2வது அவன் பக்தனா இருக்கணும். இந்த தர்மியாவும் பக்தனாவும் இருக்கிறான் அப்படின்னா அவன் ஞானத்துக்கு அதிகாரி ஆயிடுவான். ஈஸ்வரனை தெரிஞ்சுக்கிறதுக்கு குவாலிட்டி அவனுக்கு இருக்கு. அப்ப ஏன் சுவாமி அப்படின்னா மந்திரமே இங்கே ஆச்சாரியர் சொல்றாரு, தர்மங்களால் மட்டும்தான் ஆராதிக்கப்படுபவரா பகவான் இருக்கார். அதனால அவருக்கு பேரே தர்மரான்னு பேர். தர்மத்தை விட்டு விலகிறோம் அப்படின்னா ஈஸ்வரனை பிராப்தி பண்ணவே முடியாது. ஏன்? ஈஸ்வரன் தர்மஸ்வரூபியா இருக்கார் அப்படின்னு சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் 404வது நாமம் தர்ம விதுத்தமகா. 404 இது எழுதல, 2 நாமம் எழுதுற 3, 403, 404 அதே எழுதிக்கு நடுவுல மேல எழுதிங்க. 404வது நாமம் தர்ம விதுத்தமகா. தர்ம விதுத்தமகன என்ன சுவாமி அர்த்தம்? தர்மத்தை அறிந்தவர்களிலெல்லாம் உத்தமர். இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் தர்மத்தை தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அவங்களை எல்லாத்த காட்டிலும் உத்தமரா இருக்கார். ஏஷமே சர்வ தர்மா முன்னாடியே வந்திருக்குல்ல, பல சுத்திலேயே இருக்கு. ஏஷமே சர்வ தர்மானாம் தர்மோதிகதமோ மதஹ யத் பக்தியா புண்டரீகாக்ஷம் ஸ்தவைரர்ச்சேன் நரஸதா. நம்ம டெய்லி சொல்றோம்ல உங்களுக்கு, ஏஷமே சர்வ தர்மானாம் தர்மோதி கதமோ மதஹ யத் பக்தியா புண்டரீகாக்ஷம் ஸ்தவைரர்ச்சேன் நரஸதா. எடுத்து பாத்துங்க. இப்ப ஆச்சாரியர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தர்ம விதுத்தமஹ.
தர்மவித்து உத்தமக. தர்மவித்துனா என்ன அர்த்தம்னா தர்மத்தை அறிந்தவர்களுக்கு பேரு தர்மவித்துன்னு பேரு. அந்த தர்மத்தை அறிந்தவர்கள்ல நிறைய பேர் இருக்கலாம். இந்த உலகம் ஃபுல்லா தர்மத்தை தெரிஞ்சவங்க இருக்காங்க. அவங்களை எல்லாத்த காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா உத்தமர், தர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சவர் யாரு அப்படின்னா பகவான் தான் தர்மத்தை நல்லா தெரிஞ்சவர். அதனால அவருக்கு பேரு தர்மவித் உத்தமஹா. தர்மவித் உத்தமஹா அப்படின்னு பேர். பாஷ்யத்துக்கு வந்து பாஷ்யத்துல ஆச்சாரியர் சொல்றாரு, ஸ்ருதயக ஸ்மிருதயஸ்ச யஸ்ய ஆஜ்ஞாபூதாஹா. ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிருகதாரண்யத்துல ஒரு மந்திரம் வருது, யஸ்ய நிஸ்வசிதம் ரிக்யஜுசாம தர்வன புராண இதிகாச அப்படின்னு ஒரு மந்திரம் வருது. யஸ்ய நிஸ்வசிதம் யஸ்ய மகதோ பூதஸ்ய, யஸ்ய மகதோ பூதஸ்ய நிஸ்வசிதம் ரிக்வேதோ யஜுர்வேதோ அப்படின்னு ஒரு ஃபேமஸான மந்திரம் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திர யோனித்வாத் அப்படின்னு ஒரு சூத்திரம், பிரம்மசூத்திரத்துல சாஸ்திர யோனித்வாத் அப்படின்றது. இந்த எல்லா சாஸ்திரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ருதிகளும் ஸ்மிருதிகளும் யார்கிட்ட இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவானோட மூச்சு காத்தா என்னாச்சு வெளிப்பட்டன அப்படின்னு. அப்ப பகவானையும் பகவானுடைய மூச்சு காத்தையும் பிரிக்க முடியுமா சாமி அப்படின்னா பிரிக்க முடியாது. பகவான் வேற, அவரோட சுவாசம் வேறன்னு பிரிக்க முடியாது. வேதத்தையும் ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் இதிகாசம் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பகவானோட சுவாச காத்தா பார்க்கணும், அபிண்ணமா பார்க்கணும். இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பகவானோட ஆக்ஞையினால, ஆக்ஞாபூத்தாக அர்த்தம் பகவான் இருந்து கட்டளையாக வெளிப்பட்டன. இந்த ஜெகத் எப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பகவானோட சுவாச காத்தா வெளிப்பட்ட அந்த ஸ்ருதிகள் ஸ்மிருதிகள் தான் வந்து பாத்தீங்கன்னா கூறுகின்றன. ஆக்ஞாபூத்தம்னு என்ன அர்த்தம்? கட்டளை வடிவாக வெளிப்பட்டன. யஸ்ய ஆக்ஞாபூத்தாக, எவருடைய கட்டளை வடிவாக வெளிப்பட்டனவோ இந்த ஸ்மிருதி ஸ்மிருதிகள் எல்லாம், அதனால சயேவ சர்வ தர்ம விதாம், அவர்தான் சர்வ தர்மங்களையும் அறிந்தவர்கள் மத்தியில் உத்தமஹா, உத்தமமா இருக்கார். ஏன்னா அவரோட சுவாசம். நான் சொல்றேன், என் சுவாசம் நல்லா கம்பீரமா இன்னைக்கு இருக்கு, 2-3 நாளா நல்லா இருக்கு ஹெல்த்து. அப்ப என் சுவாசத்தை யார் அறிவா? நான் அறிவேன்ல. அப்ப அதே மாதிரி பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய சுவாசமா இருக்கிற வேதங்கள் எல்லாம் தெரியும், ஸ்மிருதிகள் எல்லாம் தெரியும். அவரை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா தர்மத்தை அறிந்தவர் இந்த உலகத்துல ஒருத்தரும் இல்லை. அதனால்தான் அவருக்கு பேரு தர்ம விதுத்தமஹா, தர்மவித் உத்தமஹா, தர்ம விதுத்தமஹா அப்படின்னு அவருக்கு பேர். இதோட வந்து பாத்தீங்க அப்படின்னா 43வது ஸ்லோகத்துல 11 நாமங்கள் வந்து பாத்தீங்கன்னா பூர்த்தியாகும். ஃபுல்லா வாசிச்சுவோம். ஓம் ராமாய நமஹ, ஓம் விராமாய நமஹ, ஓம் விரதாய நமஹ, ஓம் மார்காய நமஹ, ஓம் நேயாய நமஹ, ஓம் நயாய நமஹ, ஓம் அனயாய நமஹ, ஓம் வீராய நமஹ, ஓம் சக்திமதாம் ஸ்ரேஷ்டாய நமஹ, ஓம் தர்மாய நமஹ, ஓம் தர்ம விதுத்தமாய நமஹ. இன்னைக்கு பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்லோகத்துல 44வது ஸ்லோகம் சங்கரபாஷ்யத்தோட ஆர்டர்ல 57வது ஸ்லோகம். சங்கரபாஷ்யத்தோட ஆர்டர்ல 57, ஸ்லோகத்தோட ஆர்டர்ல 44. வைகுண்ட புருஷ பிராணஹ பிராணத பிரணவ பிருதுஹ, வைகுண்ட புருஷ பிராணஹ பிராணத பிரணவ பிருதுஹ, ஹிரண்யகர்ப சத்ருக்னோ ஹிரண்யகர்ப சத்ருக்னோ வியாப்தோ வாயுரதோக்ஷஜஹ, வியாப்தோ வாயுரதோக்ஷஜஹ, வைகுண்ட புருஷ பிராணஹ பிராணத பிரணவ பிருதுஹ, ஹிரண்யகர்ப சத்ருக்னோ வியாப்தோ வாயுரதோக்ஷஜஹ. ஆச்சாரியார் ஆரம்பிக்கிறார். இந்த ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 11 நாமங்கள் இதுலயும் இருக்கு. இதுல 11 நாமங்கள் இருக்கு. வைகுண்டஹா 405வது வைகுண்டன். வைகுண்டன் நம்ம சொல்றோம்ல, வைகுண்டன்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா விகத குண்டாயஸ்ய, எவனிடத்துல வந்து பாத்தீங்கன்னா குண்டான்றதுக்கு அர்த்தம் மறைப்புன்னு அர்த்தம், ஆபரணம். எவனிடத்துல அஜ்ஞானம்ன்ற மறைப்பு இல்லையோ அவனுக்கு பெயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வைகுண்டன் அப்படின்னு பேரு. வைகுண்டன்னா என்ன அர்த்தம்? நித்திய சர்வஜரா இருக்கிறவனுக்கு பேருன்னு அர்த்தம். அவருக்கு மறைப்பே இல்லை.
எந்த மறைப்பும் இல்லை. குண்டா அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா மறைப்பு, அஜ்ஞானம், மந்த புத்தின்னு அர்த்தம். மந்த புத்திக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மந்த புத்தி இருக்குன்னாவே என்ன அர்த்தம்? அஜ்ஞானம் இருக்குன்னு அர்த்தம், விவேகம் இல்லைன்னு அர்த்தம். எவரிடத்துல வந்து பாத்தீங்கன்னா குண்டா இல்லையோ அவருக்கு பேரு விகத குண்டா, அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா வைகுண்டர் அப்படின்னு பேர். அஜ்ஞானம் இல்லாதவர், பிரம்மஸ்வரூபம். வைகுண்டர்ன்றதுக்கு அர்த்தம் பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு அடுத்தது ரெண்டாவது நாம வந்து பாத்தீங்கன்னா புருஷக. நம்ம மீனிங் பண்றது ஒண்ணு பண்ணுவோம், பாஷை படிக்கும் போது ஒண்ணு பார்த்துக்கலாம். புருஷகன்றதுக்கு அர்த்தம் என்னது? அநேக அர்த்தம் சொல்லப்படுது. புருஷகனா ரொம்ப ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்றது புரிஷயனாத் புருஷக. இந்த தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகம்தான் புறம். நவத்வாரே புரே தேகி நைவ குருவண்ண காரையன். கீதால வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது 9 துவாரம் உள்ள பட்டணத்துல வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார ஆத்மா எப்படி இருக்கு அப்படின்னா நைவ குருவன் ந காரையன், எதையும் செய்யறதும் இல்லை, எதையும் செய்விப்பதும் இல்லை. அந்த புறத்துல வந்து பாத்தீங்கன்னா வெறும் அகம் அகம் அகம்னு ஒண்ணு வாசம் பண்ணுதே, அதுக்கு பேரு தான் ஆத்மாக்கு பேர் வந்து புருஷன் அப்படின்னு பேரு. பகவான் வந்து பாத்தீங்கன்னா 10:20 சொல்ல போறார், அகமாத்மா குடா கேசகன் சொல்ல போறார். 10:20 நம்ம 10வது அத்தியாயம் பார்க்க போறோம். அதுல சொல்றார், அப்ப ஆத்மாவா யாரு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான் தான் எல்லா புறங்களிலும் எல்லா தேகங்களிலும் புருஷனா இருக்கின்றார். பூரி சயனாத் புருஷக. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியா சொல்றார் பிராணக. இன்னைக்கு காலையில ஸ்பெஷலா நம்ம வியாக்கியானம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இரண்ய கர்ப்பர், சூத்திராத்மா அப்படின்னு. ஏகோ தேவஹா பிராணோ தேவஹா பார்த்து முடிச்சிருக்கோம் நேற்று தான். ஏகோ தேவதா. எதுப்பா ஏகோ தேவதா அப்படின்னா பிராணோ தேவதா ஒண்ணு. பகவானுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிராணக வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்ப பிராணன் தான் சுவாசம். நீங்க எங்கேயும் தேடி போக வேணாம். இந்த லோகத்தில் இருக்கிற எல்லாத்தோடைய சுவாசமா வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா பிராணனா சுவாசமா பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிராணதா. பிராணதக அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2 அர்த்தம் இருக்கு. பிராணதகனா பிராணக ததாதி இது, பிராணம் ததாதி இது பிராணதக. பிராணனை கொடுக்கிறவரும் அவர்தான், பிராணனை வந்து பாத்தீங்கன்னா துண்டிக்கிறவரும் கண்டனம் பண்றவரும் அவர்தான். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராணதகன்றதுக்கு அர்த்தம் பிராணனை கொடுப்பவர், பிராணனை எடுப்பவர். கண்டனம் பண்றாருன்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல பிராணன் போகக்கூடாது, கட் பண்ணுவார். என்ன பண்ணுவார்? பேரலைசிஸ் அட்டாக். இந்த இடத்துல பிராணன் போகக்கூடாது, டும் கட் பண்ணிட்டு அவ்வளவுதான். இந்த இடத்துல எல்லாம் ஒன்றும் ஆக்ஷன் நடக்காது. அதனால வந்து பாத்தீங்கன்னா பிராணதகன்றதுக்கு அர்த்தம் பகவான் பிராணரூபம், பிராணனை கொடுப்பவராகவும் பிராணனை எடுப்பவராகவும் இருக்கின்றார். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிரணவஹா. ஆள் சொல்லிட்டீங்க சாமி, பேர் சொல்லுங்க சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆளு பிராணனு, பேரு வந்து பாத்தீங்கன்னா பிரணவம். ஆளு பிராணன், பேரு பிரணவம். அவரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரணவஹா, பிரணவஸ்வரூபியா பகவான் இருக்கார். அப்புறம் பிருத்துகு அப்படின்னா என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிருத்துகு அப்படின்னா இந்த மொத்த ஜெகத்தா வந்து பாத்தீங்கன்னா விராட் ரூபமா விரிஞ்சு போயிருக்கிறவர் விராட். பாருங்க ஒவ்வொன்றா வந்துருச்சா. வைகுண்டக வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம், புருஷா ஆத்மா, பிராணக ஹிரண்ய கர்ப்பர். அதுக்கப்புறம் ஹிரண்ய கர்ப்பர்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பிரணவகா வந்து பாத்தீங்கன்னா அதே ஹிரண்ய கர்ப்பர் சுத்த பிரம்மத்துக்கெல்லாம் பேர், ரெண்டுத்துக்குமே சகுனம் நிர்குணம் ரெண்டுத்துக்குமே பேரு பிரணவம். அதுக்கப்புறம் பிருத்துகுன்னு வரும்போது விராட் வந்துச்சா, எல்லாம் 4 வந்துச்சா. சதுர்வியூகா. எல்லா ஸ்லோகத்திலையும் பாருங்க, எல்லா ஸ்லோகத்திலையும் இந்த 4 இருந்துகிட்டே இருக்கும். சுத்த பிரம்மம் இருக்கும், ஈஸ்வரன் இருக்கும், ஹிரண்ய கர்ப்பர் இருப்பார். அதுக்கப்புறம் விராட்டும் வந்துருச்சு பிருத்துகு. அதுக்கப்புறம் ஹிரண்ய கர்ப்பர்னு வேற ஸ்பெஷலா வேற வந்துருச்சு, ஹிரண்ய கர்ப்பஹா. ஹிரண்ய கர்ப்பர்னா என்ன சுவாமி அப்படின்னா ஒன்றும் இல்லை, கோல்டன் எக்குன்னு போட்டுங்க அவ்வளோதான். இந்த மொத்த ஜெகத்து என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹிரண்ய கர்ப்ப ரூபம். நம்ம எங்கே சுவாமி இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கேட்குறேன், கிளாத் எதில் இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? கிளாத் எதில் இருக்கு? நூலில் இருக்கு, வேற எதுவும் இல்லை. ரொம்ப யோசிக்காதீங்க, 100க்கு மேலே தான் கிளாத் இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்து எங்கே இருக்குன்னா இந்த சூத்திரம்னு சொல்லக்கூடிய சூத்திராத்மாவுக்கு மேலே தான் இந்த மொத்த ஜெகத்து வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது. இந்த மொத்த ஜெகத்து எங்கே இருக்குன்னு சொல்லிட்டா அந்த சூத்திராத்மாக்கு இன்னொரு பேர் தான் ஹிரண்ய கர்ப்பர்னு பேர். அந்த மொத்த பிரம்மாண்டத்தையும் தன்னுடைய கர்ப்பத்தில் எவர் வைத்திருக்கின்றாரோ, மொத்த பிரம்மாண்டமும் எவருடைய வயிற்றில் கர்ப்பமாக இருக்கிறதோ, பிரம்மாண்டத்தையே கர்ப்பத்துக்குள்ளார வச்சிருக்கவர் தன்னோட வயிற்றுக்குள்ளார.
விராட் எங்க இருக்காரு அப்படின்னா, விராட் வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பரோட வயிற்றுக்குள்ளார அனந்த கோட்டி விராட் இருக்கு. அனந்த கோட்டி. காக்க புஜண்ட முனிவர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், சுவாமி ராமர்கிட்ட பார்த்து சொல்றார், சுவாமி உங்களுடைய மாயா சக்தியை பார்க்கணும், எனக்கு வந்து உங்க மாயா சக்தியை காட்டுங்க அப்படின்ற. இல்லப்பா வேணாம்ப்பா அப்படின்ற. அதெல்லாம் பார்க்க முடியாது, ரொம்ப கஷ்டம், அது உனக்கு முடியாது. இல்ல இல்ல நான் உங்களோட பரம பக்தனா இருக்கேன், நீங்க எனக்கு மாயாவை காட்டுங்க அப்படின்னு. அனந்த கோட்டி பிரம்மாண்டத்தை வந்து பாத்தீங்கன்னா அவரோட விஷன்ல பாக்குறார். அனந்த கோட்டி பிரம்மாண்டம். ஒரு பிரம்மா ரெண்டு பிரம்மா இல்ல சுவாமி, பிரம்மாக்களே அனந்த கோட்டி. இந்த எத்தனை கோட்டி பிரம்மாக்கள் எத்தனை கோட்டி பிரம்மாண்டம்னு கணக்கிலேயே இல்ல, அனந்தம். அது எல்லாம் எவருடைய கர்ப்பத்துல இருக்கோ அவருக்கு பேரு ஹிரண்ய கர்ப்பர். அதனால்தான் விஷ்ணுக்குள்ளாரதான் இந்த ஜெகத்தே இருக்கு, விஷ்ணுக்கு வெளியில இல்லை. இந்த ஜெகத்தே வந்து பாத்தீங்கன்னா அனந்த கோட்டி பிரம்மாண்டுகளும் விஷ்ணுக்குள்ளதான் இருக்கு. நம்ம எல்லாம் பகவானுக்குள்ளதான் இருக்கும், விராட் ரூபமா இருக்கும் நம்ம எல்லாம். அதனால ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்னு பேரு, கோல்டன் எக் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் சத்ருக்னஹா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியார் சொல்றாரு, தேவதைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சத்துருக்கள் யார்? அரக்கர்கள். அரக்கர்களை வந்து பாத்தீங்கன்னா கொன்றவர். இந்த தர்ம மார்க்கத்துக்கு அந்நியமா அதர்மமா அதெல்லாம் போனாங்களோ அந்த அரக்கர்களை எல்லாத்தையும் கொன்றவர். அதனால அவருக்கு பேரு சத்ருக்னஹா, சத்துருக்களை நாசம் செய்தவர்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வியாப்தக. வியாப்தக அப்படின்னா என்ன சுவாமி அர்த்தம்? இப்ப டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கு கிளாஸ்ல தான். கிளாத் ஃபுல்லா எது வியாபிச்சிருக்கு? கிளாத் ஃபுல்லா வியாபிச்சிருக்கிறது நூல். நூலை ஃபுல்லா வியாபிச்சிருக்கிறது பஞ்சு. அதே மாதிரி இந்த மொத்த ஜெகத்தையும் யாரு வியாபிச்சிருக்கா? அந்த சூத்ராத்மான்ற ஹிரண்ய கர்ப்பர் வியாபிச்சிருக்கார். அந்த சூத்ராத்மாக்கு உள்ளார யார் இருக்கா? அப்படின்னா அந்தர்யாமின்னு சொல்லக்கூடிய ஈஸ்வரன், சுத்த பிரம்ம தத்துவம் வியாபிச்சிருக்கு. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா வியாப்தகர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சர்வ வியாபகமா இந்த மொத்த ஜெகத்தையும் வியாபிச்சிருப்பவர் அப்படின்னு அர்த்தம் இருக்கணும். அதே நேரத்துல வியாப்தகன்றதுக்கு அர்த்தம் தான் நான் வந்து உங்களுக்கு இன்னைக்கு காலையில் சொல்லிட்டு இருக்கேன். யாராவது கேட்பாங்க, சர்வத்திலையும் ஈஸ்வரன் இருக்கார், எப்படி இருக்கார் அப்படின்னு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா, சாந்தோக்கியம் பிரகதாரண்யம் சொல்லுது, ஆகாசத்துல வந்து சூரியன், சொர்க்கத்துல வந்து சூரியன் எப்படி இருக்கான்னா நித்திய பிரகாசமா சூரியன் இருக்கான். அவனே இந்த ஆகாசத்துல இருந்து இந்த வானவெளிக்கு வரும்போது என்ன ஆகுறான்? சொர்க்கத்துல சூரியன் நித்திய பிரகாசம், மறைவே இல்லை, அஸ்தமனமும் இல்லை, உதயமும் இல்லை. அதே சூரியன் வந்து பாத்தீங்கன்னா இந்த அந்தரிக்ஷத்துக்கு வரும்போது வாயுவா ஆகிறான், டைல்யூஷன் ஃபார்ம் ஆகிறான், வாயுவா வீசிக்கிட்டு இருக்கான். அதே வாயு இந்த பூமிக்கு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அக்னியா டைல்யூஷன் ஃபார்ம்ல அக்னியா வருது. அப்ப எதெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகம் ஃபுல்லா வியாபிச்சிருக்கான் ஈஸ்வரன். அப்படின்னா எப்படி அப்படின்னா, சூரியன் என்னெல்லாம் இருக்கு? பிரகாசம். அதுக்கப்புறம் சூரியன் என்ன இருக்கு? தகிப்புத்தன்மை, பார்க்குற சூடா இருக்கு. ஆனா நடுவுல இருக்கிறது நம்ம விட்டுட்டோம், சூரியன்ல இருந்துதான் வாயுவும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்கு? சூரியன்னா பிரகாசம், அதுக்கப்புறம் வந்து வாயு, அதுக்கப்புறம் அக்னி. இந்த மூணும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும் எல்லா இடத்துலயும். இந்த தேகத்துல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, சூடா இருக்கா? பிரஷ்னோபனிஷத்துல 6வது பிரஷ்னம் சொல்லுது, சூடா இருக்கா உடம்பு? ஆள் உயிரோட இருக்க. சில சமயம் மூச்சை பச்சு பார்த்தீங்க அப்படின்னா தெரியாது, மூச்சு வந்து ரொம்ப மைன்யூட் ஆயிடுச்சு அப்படின்னா பிராணன் இருக்கா இல்லையான்னு தெரியாது. அப்ப நம்ம இமீடியட்டா என்ன பண்றோம்? உடம்போட கையை எடுத்து பார்த்து சூடு இருக்கா, உடம்புல சூடு இருக்கான்னு பாக்குறோம். ஆமா சூடு இருக்கு. அப்ப சூடு இருக்கு அப்படின்னா இந்த சூட்டுக்கு ஆதாரமா, அக்னி தத்துவத்துக்கு ஆதாரமா என்ன இருக்கணும்? வாயு, பிராணன் இருக்கணும். பிராணன் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல அதுக்கு ஆதாரமா ஒண்ணு இருக்கணும். என்னது அப்படின்னா பிரகாசம். எதை குறிக்கிறது? கான்சியஸ்னஸ் குறிக்கிறது. அந்த கான்சியஸ்னஸ் இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ போய் லாக் ஆயிருக்கு அப்படின்னு டாக்டர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. கான்சியஸ்னஸ் தப்பி போச்சு, ஆனா உயிர் இருக்கு. உயிர் இருக்கா அப்படின்னா உயிர் கூட ரொம்ப மைன்யூட்டா போயிட்டு இருக்கு, எப்ப வேணா போயிடலாம். பிராணன் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அப்ப எப்படி தெரியுது உங்களுக்கு அப்படின்னா, உடம்பு இன்னும் ஹீட் இருக்குங்க. அப்ப சொல்றோமா? அப்போ இதேதான் இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு இதுலயும் ஈஸ்வரன் எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நித்திய பிரகாசமா கான்சியஸ்னஸா இருக்கார், அந்தர்யாமி. அவர்தான் ஹிரண்ய கர்ப்பரா வாயுவா இருக்கார், பிராணனா இருக்கார். அவர்தான் வந்து பாத்தீங்கன்னா அக்னி தத்துவமா இந்த மொத்த பிரம்மாண்டத்தையும் வியாபிச்சிருக்கார். அப்ப ஈஸ்வரன் எங்க இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்னி தத்துவமா, வாயு தத்துவமா, அதுக்கப்புறம் கான்சியஸ்னஸா சர்வத்தையும் வியாபிச்சிருக்கார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ரைட்டா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாயு வந்துருச்சு பாருங்க. பகவான் யாருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல பிராணன், தேகத்துல பிராணன். அதே வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கும்போது அதுக்கு இப்ப என்ன பேரு அப்படின்னா வாயு, வாயு.
ஒன்றரை. நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, பிராணன் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு ஒரு தேவதா, அப்புறம் ஒன்றரை தேவதா இது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றரை தேவதா வாயு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதோக்ஷஜகன்னா என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வானத்துக்கும் பூமிக்கும் வந்து பாத்தீங்கன்னா நடுவுல வியாபிச்சு விராட் ரூபத்துல இருக்கிறவர், அவருக்கு பேர் அதோக்ஷஜகான்னு பேர். வியாக்கியானம் பண்ணும்போது பார்த்துக்கலாம். அதோக்ஷஜகன்றதுக்கு அர்த்தம் விராட் ரூபம் அப்படின்னு பேர். எத்தனை பாருங்க ரிப்பீட்டேஷன், நிறைய அர்த்தம் ரிப்பீட்டேஷன். இவ்வளவுதான் இருக்கிறது ஐட்டம். வேற வேற சப்தங்கள்ல சொல்லிட்டு இருக்க முடிய வாஸ்தவத்துல அர்த்த சிந்தனம் பண்ணணும் அப்படின்னா இருக்கிறது ஒரே தத்துவம் தான். சதுர்வியூகா, ஒரே ஆள் 4 வேஷம் போட்டு நிற்கிறார். அவ்வளவுதான். பாஷ்யத்துக்கு வந்து 405வது நாமம் வைகுண்டகா. வைகுண்டகன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு எழுதியிருக்கிறதுல என்ன எழுதியிருக்கேன், சிருஷ்டியில இருக்கிற எல்லாத்தையும் மிக்சிங் பண்ணி தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறவர், எல்லாத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறவருக்கு பேர் வைகுண்டகன்னு பேர். ஆனா நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, விகத குண்டா எஸ்ய. விகத குண்டான்றதுக்கு அர்த்தம், குண்டா அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குண்டா அப்படின்னா அவித்யா அஜ்ஞானம் அப்படின்னு அர்த்தம். விகத குண்டா அப்படின்னா என்ன அர்த்தம், அஜ்ஞானம் அவித்யா இல்லாதவர். அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா வைகுண்டகான்னு பேர். இது வந்து பாத்தீங்கன்னா பொதுவா எங்க ஆச்சாரியர்கள் சொல்ற நாமம். சங்கரர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் பண்றார் சங்கரர், விவிதா குண்டா. குண்டா அப்படின்றதுக்கு அர்த்தம் கத்தி அர்த்த தாத்து, கதேஹே. விவிதா குண்டா அப்படின்னா நம்ம இறந்து போனோம்னா என்ன ஆகுது, இறந்து போனா என்ன ஆகுது சாமி, நான் சொன்னேன்ல கத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கத்தி. அடுத்து என்ன போவோம்னு தெரியல. இப்ப 56 பேர் பாடம் கேட்கிறோம். 56 பேருக்கும் அடுத்து சின்னம் தெரியுமா, என்னவா பிறப்போன்னு தெரியுமா, மேல போவோமா கீழே போவோமா, எங்க போவோம், திரும்ப இங்கேயே மனுஷ லோகத்துக்கு வருவோமா, மனுஷனா வந்தாலும் எங்க வருவோம், ஒன்றும் தெரியாது சாமி. கர்மனோ ககனாகதி. எந்த கர்மத்தோட போக்கு எங்கன்னு எப்படின்னு ஒன்றும் தெரியாது. அடுத்த பிராரப்தம் ரெடியா இருக்கும், இப்பவே ரெடியா இருக்கும், தெரியாது என்ன பிராரப்தம். நான் குருவியை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஆனந்தமா இருக்கு. ஒருவேளை குருவியா பிறந்துருவோன்னு அப்பப்போ பயமா வேற வருது. யானை குட்டியை பார்த்தாவே ரொம்ப காதலா இருக்கு, ஐயோ யானையா பிறந்துருவோமோ அப்படின்னு. மான் ஜடபரதர் வந்து பாத்தீங்கன்னா உன்னை பார்த்து மானா பிறந்துட்டாருன்னு யானை குட்டி மேல அவ்வளோ ஆசையா இருக்கு பார்க்க. பூனைக்குட்டியை பார்த்தா ஆசையா இருக்கு, நாய்க்குட்டியை பார்த்தா ஆசையா இருக்கு, பட்சிகளை பார்த்தா என்ன ஆனந்தமா இருக்கு தெரியுங்களா. சின்ன சின்ன பட்சிகள்லாம் எவ்வளவு ஆனந்தமா இருக்கு, நமக்கு இங்க இருந்து வெளில பாக்குறதுக்கு தெரியுது. அப்ப எந்த பிறவி கிடைக்கும் நமக்கு தெரியாது அடுத்தது. அதனால வந்து பாத்தீங்கன்னா விவிதா குண்டா அப்படின்னா என்ன அர்த்தம், விதவிதமான கதிகளை. நம்ம போறோம்ல, விதவிதமா ஜீவர்களுக்கு விதவிதமான கதிகள் இருக்கு. எத்தனை கோடி ஜென்மம் பிறந்தோன்னு தெரியல. இந்த கதிகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரதிகதி. பிரதிகதி அப்படின்னா நிரோதம் செய்வது. என்னன்னு கேட்டீங்கன்னா விகுண்டான்னு பேர். விகுண்டான்றதுக்கு அர்த்தம் விதவிதமான கதிகளை நிரோதம் செய்வது விகுண்டா. அந்த விகுண்டாயாக கர்த்தா இது வைகுண்டா. அந்த விகுண்டான்னு சொல்லக்கூடிய அந்த கதிகளை நிரோதம் பண்றதுக்கு பேர் தான் விகுண்டா. அதை யாரு பண்றா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பரமாத்மா தான் பண்ற. அந்த பரமாத்மாவுக்கு பேர் என்று பாத்தீங்கன்னா வைகுண்டான்னு பேரு. அந்த விகுண்டம்னு சொல்லக்கூடிய கதிகளை வந்து பாத்தீங்கன்னா நிரோதம் செய்பவர், கதிகளை நிரோதம் செய்பவர் எவரோ அவருக்கு பேரு வைகுண்டகான்னு பேரு. அடிச்சா அப்ப யாரு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானாதேவத்தை கைவல்யம். ஞானாதேவத்து கைவல்யம். அந்த ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா பகவான் என்ன பண்றாரு, கொடுத்து நீ பிரம்மமா இருக்க, நீ தேகம் இல்லை அப்படின்னு வந்து ஞானத்தை கொடுத்து தேகாதிகள்ல இருந்து நம்மளை என்ன பண்றாரு, தேகத்துல இருக்கிற வரைக்கும் நமக்கு கதி நடந்துகிட்டே இருக்கும். தஸ்மின் திருஷ்டே பராவரே. அந்த பரமாத்மாவை பார்த்த மாத்திரத்துல வித்தியதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சயாக க்ஷீயந்தே சாஸ்ய கருமானி தஸ்மின் திருஷ்டே பராவரே. இந்த கோபனிஷத் மந்திரம். அந்த பரமாத்மாவை பார்த்த மாத்திரத்துல இது எல்லா கருமங்களும் நஷ்டமாயி போகுது, ரீபர்த் இல்லாம போகுது. அப்படி பண்ற அந்த பரமாத்மாவுக்கு பேரு தான் வைகுண்டர்னு பேர். வைகுண்ட வாசல் திறக்குது அப்படின்லாம் சொல்றோம்ல. என்ன ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா தத்துவார்த்தமா யாராவது ஒருத்தர் இருந்து சொல்லி இதெல்லாம் புரிய வச்சாங்கன்னா நல்லா இருக்கும். எனக்கு கோயிலுக்கு போகும்போதெல்லாம் ஆசை. ஐயோ நிறைய பேர் வயசானவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க, உட்காந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா பெரிய கோயில் உட்காந்துட்டு கதை பேசிட்டு இருக்காங்க. ஓல்டு ஸ்டோரிஸ், வேற எதுவும் இல்லை. இப்பெல்லாம் வந்து அதான் நடந்துகிட்டு இருக்கு.
10 வயசானவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அங்கங்க மண்டபமா இருக்கு. நான் பெரிய கோயிலுக்கு போனேன்னா அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் பார்ப்பேன். எல்லாச்சும் ஊர்க்கதை பேசிட்டு என் பொண்ணா இப்படி வேணும், அங்க போனா இங்க போனா, என் பொண்ணு இப்படி ஆச்சு அதாச்சு, அப்புறம் பொண்ணு கதை, ஊர் கதை, பேரங்கதை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தான் என்னெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பேசிக்கிட்டு நான் ஐயோ இவங்களுக்கு கரெக்டாக லீட் பண்ணியிருந்தா கொடிமரத்துட்டு ஒருத்தர் நின்றுக்கிட்டு கொடிமர தத்துவம்னா என்னன்னு சொல்லிட்டு இருக்கணும். வரவங்களுக்குலாம் இங்கே தான் நமஸ்காரம் பண்ணணும், இந்த கொடிமரத்துக்கு தத்துவம் இது, ஏன் எத்தனை பிரகாரம் இருக்குன்னு உள்ள நுழையும் போதே இப்படிதான் நுழையணும், சுவாமினா இது, நந்தினா இது, வாகனத்தை பற்றி ஒருத்தர் சொல்லணும், பிரகாரம்னா என்னன்னு சொல்லணும், சுவாமியோட தத்துவத்தை ஒருத்தர் சொல்லணும். எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு பர்சன் இருந்துக்கிட்டு என்ன பண்ணணும், கைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சின்ன குழந்தையில இருந்தே இது வந்துச்சுன்னு வச்சுங்களேன், கன்ஃபியூஸ் வருமா, ஈஸ்வரனை பற்றின கன்ஃபியூஸ் வருமா, வரவே வராது. எங்கே போனாலும் இந்த நாமத்துக்கு என்னப்பா மீனிங் அப்படின்னா அந்த நாமத்துக்கு மீனிங்கை சொல்லிவிட்டோன்னு வச்சுங்களேன், பரபிரம சுரூபம் ஆகிடும், விராட் ஆகிடும், பிராணன் ஆகிடும், நல்லா தெளிவாகிடும் உங்களுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது தெரியணும். ஆச்சாரியர் சொல்கிறார் வைகுண்டகன்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம்சாரத்தை நாசம் செய்பவர் எவரோ அவர்தான் வைகுண்டர்னு பேர். அதுக்கு அடுத்து சொல்றார் ஜெகதாரம்பே விஸ்லிஷ்டானி பூதானி பரஸ்பரம் சம்ஸ்லேஷயன் தேஷாம் கதிம் பிரதிபத்னாதி இது. அல்லது 2வது மீனிங் சொல்றார் ஆச்சாரியர், இந்த சிருஷ்டியோட ஆதி காலத்துல என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெகத் ஆரம்பே, இந்த ஜெகத் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிற காலத்துல, சிருஷ்டி காலத்துல, ஜெகத் ஆரம்பிக்கும் போது, கிரியேஷன் ஆரம்பிக்கும் போது விஸ்லிஷ்டானி பூத்தானி, விஸ்லிஷ்டானி பூத்தானி அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன் என்னன்னு கேட்டீங்கன்னா தர்க்கத்துல சொல்லுவோம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தன்மாத்திரைகளோட பஞ்ச என்னன்னு கேட்டீங்கன்னா புஞ்சம்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பேப்பர் இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த சின்ன பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியுதான்னு தெரியல, இவ்வளவு பெரிய பேப்பர்ல பிருத்திவி பரமாணுக்கள் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 1000 கோடி பிருத்திவி பரமாணுக்கள் இருக்கும். இந்த இத்தனோண்டு பேப்பர்ல, இது கூட கம்மியா இருக்குங்க, இதோட சின்ன பேப்பர், கண்ணுக்கு தெரியாத இத்தனோண்டு குட்டியூண்டு பேப்பர்ல பரமாணுக்கள், பிருத்திவி பரமாணுக்கள் வந்து பாத்தீங்கன்னா 10,000 கோடி பிருத்திவி பரமாணுக்கள் சேர்ந்தாதான் இது. இப்ப தர்க்கத்துல பேசுவோம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பிருத்திவி பரமாணுக்கள்லாம் தனித்தனியா இருக்கு, அதே மாதிரி ஜல பரமாணுக்கள்லாம் தனித்தனியா இருக்கும் ஆரம்பத்துல சிருஷ்டியோட கிரியேஷன்ல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் பஞ்சபூத்தங்களோட தன்மாத்திரைகள் எல்லாம் தனித்தனியா இருக்கும். இப்ப கேள்வி வரும் என்னன்னு கேட்டீங்கன்னா யார் எப்படி அது ஒன்னா கனெக்ட் ஆகுது. இப்போ ஒரு பேப்பர் ஆகணும் அப்படின்னா 10,000 பரமாணுக்கள் பிருத்திவி பரமாணுக்கள் ஒன்னா சேர்ந்தாதான் இத்தனோண்டு பேப்பர். அப்போ ஒரு புஸ்தகமா கலெக்ட் ஆகி நான் வந்து ஒரு புஸ்தகமா வச்சிருக்க ஒரு பேப்பர்னா எவ்வளவு இருக்கணும். இது மாதிரி ஒரு மலை, ஒரு இந்த ஜெகத்து, ஜல தத்துவம் எவ்வளோ இருக்கு, பிருத்திவி தத்துவம் எவ்வளோ இருக்கு, அக்னி தத்துவம் எவ்வளோ இருக்கு, இதெல்லாம் இருக்குல்ல. அப்போ ஒரு சின்னதுலயே 10,000 வந்து பார்த்தீங்கன்னா பரமாணுக்கள் இருக்கு, ஒன்று சேர்ந்துருக்குன்னா யாரு ஒன்று சேர்த்தது? பிருத்திவி பரமாணுக்கள்லாம் ஒன்று சேர்த்து பிருத்திவி, ஜல பரமாணுக்கள்லாம் ஒன்று சேர்த்து ஜலம், அக்னி பரமாணுக்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அக்னி, வாயு பரிமாணுக்கள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து வாயு, ஸ்பர்ஷ தன்மாத்திரை, ரூப தன்மாத்திரை, ரச தன்மாத்திரை, கந்த தன்மாத்திரை, சப்த தன்மாத்திரை, இதெல்லாத்தையும் ஒன்னு சேர்த்தவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதனால இங்க சொல்லுது ஜெகத் ஆரம்பே, இந்த சிருஷ்டியோட ஆரம்பத்துல விஸ்லிஷ்டானி பூத்தானி. விஸ்லிஷ்டானின்னா என்ன அர்த்தம்? செதறி போய் தனித்தனியா இருந்த பூத்தங்களை, தன்மாத்திரைகளை, பூத்தங்கள்னா என்ன எடுக்கணும், தன்மாத்திரைகளை எல்லாத்தையும் பரஸ்பரம் ஒன்னோட ஒண்ணு கலந்து, முதல்ல ஜலத்தை எல்லாம் பிருத்திவி எல்லாத்தையும் தன்மாத்திரைகள் எல்லாத்தையும் ஒண்ணு கூட்டி எக்ஸ்க்ளூசிவா தன்மாத்திரை ஆக்கினார். அதுக்கப்புறம் பஞ்சீகரணம்னு ஒண்ணு பண்ணோம்ல, நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, பஞ்சீகரணம் ஆனாதான் இந்த ஸ்தூல பூத்தங்கள். பஞ்சீகரணம் யாரு பண்ணது சுவாமின்னு கேட்டீங்களா நீங்க? அதுவா கலந்துச்சா? பஞ்சீகரணம் அதுவா நடந்துச்சா? பஞ்சீகரணம் யாராவது ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்கணும்ல. காஃபியை வந்து பார்த்தீங்கன்னா பால் பவுடர் தனியாக இருக்குது, காஃபி பவுடர் தனியாக இருக்குது, சுகர் தனியாக இருக்குது, யாராவது போடணும்ல. தண்ணியில் வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கரெக்டாக போட்டாதானே வந்து பார்த்தீங்கன்னா காஃபி கிடைக்கும். அப்போ இந்த ஜெகத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கலந்து பஞ்சபூத்தங்களும் ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகி பஞ்சீகரணம் செய்யப்பட்ட பஞ்சமகா பூத்தங்களா நம்ம விவகாரம் பண்றோமே, இதை எல்லாத்தையும் பண்ணினது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பரஸ்பரம் சம்ஸ்லேஷயன், எல்லாத்தையும் பரஸ்பரம் ஒன்று கலந்து தேஷாம் கதிம், அவைகள் செதறி போகாம
கலந்து போய் கலந்தாதானே நம்ம விவகாரம் பண்ண முடியும். எல்லாம் செதறி போயிருந்துச்சு அப்படின்னா இப்ப நம்ம விவகாரத்துக்கு ஒரு பொருளையும் யூஸ் பண்ண முடியாது. அப்ப எல்லாத்தோட செதறி போகாம இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா யாரு பண்ணினாரோ பிரதிபத்தனாதி இது. யாரு யாரு பண்ண என்ன ஸ்லோகம் ஞாபகத்துக்கு வரணும்? சூத்திரே மணிகனா இவ ஞாபகத்துக்கு வரணும். ஐயோ இல்ல, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒண்ணு கட்டி வச்சிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரு கட்டி வச்சிருக்கா? சூத்திரே மணிகனா இவ. நான் ஒரு சொன்ன சத்து மாவு எக்ஸாம்பிள் சொன்னா, சூத்திராத்ம பிராமணம் படிக்கும் போதே கார்கி பிராமணம் படிக்கும் போதே உங்களுக்கு சொன்னேன். சத்து மாவு கொஞ்சோண்டு தண்ணி விட்டா செதறி போகாம சத்து மாவு என்ன ஆயிடும்? கலெக்ட் ஆயிருக்கும். ஒரு உருண்டையா பிடிச்சு வச்சீங்கன்னா வாயு நம்ம சொன்னோமா, அந்த வாயு தான் வந்து பாத்தீங்கன்னா யாரு? சூத்திராத்மா. அப்போ இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா சூத்திரே மணிகனா இவ. கீதால வந்து பாத்தீங்கன்னா 7வது அத்தியாயத்துல எத்தனாவது ஸ்லோகம்? 7-9. இந்த எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சூத்திரத்துல கோர்க்கப்பட்டது போல இருக்கு அப்படின்னா 7-7 வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. அதெல்லாம் ஞாபகத்துக்கு வரணும். இந்த மொத்த பூத்தங்களும் ஒன்னோடு ஒண்ணு கனெக்ட் ஆகி பரமாணுக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இதெல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கே. அது யாருனால சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சூத்திரத்துல கோர்க்கப்பட்ட மணிகள் போல எல்லாம் கலெக்ட் ஆகிருக்கே சுவாமி அப்படின்னா சத்து மாவுல தண்ணி ஊத்தி கலந்த மாதிரி செதறி போகாம இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா யாரு பண்றானா? இரண்ய கர்ப்பர் சூத்திராத்மா பண்றார். அதான் இங்க சொல்லுது. அதுக்கப்புறம் மயா சம்ஸ்லிஷிதா பூமி அத்யோ வியோமச்ச வாயுனா வாயுஷ்ச தேஜசா சார்த்தம் வைகுண்டத்வம் ததோ மம இது சாந்தி பருவாணி. நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா மகாபாரத சாந்தி பருவத்தை சொல்லியிருக்கு. என்னால் சம்ஸ்லிஷிதா, என்னால் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று கலக்கப்பட்டதா, நான் தான் கலந்தேன், என்னால ஒன்று கலக்கப்பட்டதா. பூமிர் அத்யோ அத்பிர், பூமி வந்து பாத்தீங்கன்னா ஜலத்தோட ஒண்ணு கலந்துச்சு. வியோமச்ச வாயுனா, வியோமம்ன்றது ஆகாசம், ஆகாசம் வாயுவோட ஒன்று கலந்துச்சு. வாயுஷ்ச தேஜசா, வாயு வந்து பாத்தீங்கன்னா அக்னியோட ஒன்று கலந்துச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாத்தையும் ஒன்று கலந்த யாருனால? மயா சம்ஸ்லிஷிதா, என்னால் ஒன்று கலக்கப்பட்டதா. இது எல்லாம் ஒன்னோட ஒண்ணு, பஞ்சபூத்தங்களும் ஒன்னோட ஒண்ணு கலந்திருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா தேஜசா சார்தம் சேர்ந்திருக்கு, ஒன்றோட ஒன்று சேர்ந்திருக்கு. வைகுண்டத்துவம் ததோ மம, அதனால இந்த சேர்த்து வச்ச காரணத்தினால எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வைகுண்டன் அப்படின்னு பேரு. வைகுண்ட தன்மையானது உண்டாகுது. அப்ப எல்லாத்தையும் கூட்டி வைக்கிறவன். இந்த மொத்த ஜெகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு கூட்டி வச்சு நம்ம வஸ்துக்கள் எல்லாம் அனுபவம் பண்றோமே, இதெல்லாம் செய்தவன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வைகுண்டன் அப்படின்னு பேரு. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 406வது நாமம் புருஷா. புருஷகன என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா சரீரங்களிலும் ஆத்மாவாக இருப்பவர், அவருக்கு பேர் புருஷன் அப்படின்னு பேர். என்ன புருஷன்? ஆச்சாரியார் சொல்றார், சர்வஸ்மாத் சர்வஸ்மாத் புரா சதனாத் ஒரு லட்சணம். புருஷன்றதுக்கு லட்சணம் அநேகம் இருக்கு. இங்கேயும் ஆச்சாரியார் புதுசா சொல்றார், சர்வஸ்மாத் புரா சதனாத், எல்லாத்துக்கும் முன்னாடி இருந்ததுனால. சதனம்ன்றதுக்கு அர்த்தம் இருத்தல். எல்லாத்துக்கும் முன்னாடி இருந்ததுனால புருஷன். பூர்வத்தில் இருந்ததுனால முதல்ல ஆதி புருஷனா இருந்தார், ஆதி காரணமா இருந்தார், முதல்ல இருந்தார். சர்வஸ்மாத் எதுக்கு முன்னாடி இருந்தார்? எல்லாத்துக்கும் முன்னாடி இருந்தார். பூர்வம், பூர்வத்துல இருந்ததுனால. சதனாத் இருந்த காரணத்தினால பகவானுக்கு பேரு புருஷக. எல்லாத்துக்கும் முன்னாடி இருந்ததுனால புருஷன் ஒரு லட்சணம். இரண்டாவது, சர்வ பாப்பஸ்ய சாதனாத்வா புருஷா, எல்லாருடைய பாப்பங்களையும் வந்து பாத்தீங்கன்னா நாசம் செய்வதால். சாதனா சர்வசிய பாப்பஸ்ய சர்வ பாப்பஸ்ய, எல்லா பாப்பங்களையும் நாசம். சாதனாத்னா என்ன அர்த்தம்? சாதனம் அப்படின்னா நாசம் பண்றது. 4வது தா இல்ல, 3வது தா. சாதன அப்படின்னு போட்டீங்கன்னா சாதனம் ஆயிடும். சாதன அப்படின்னு போட்டீங்கன்னா நாசம் செய்தல் ஆயிடும். எல்லாத்துடைய பாப்பங்களையும் நாசம் செய்யறதுனால பகவானுக்கு பேரு புருஷகன்னு பேரு. 2வது. 3வது ஆச்சாரியர் கொட்டேஷன் கொடுக்கிறாரு பிருகதாரண்யத்துல இருந்து. ச யத் பூர்வோ அஸ்மாத் சர்வஸ்மாத் சர்வான் பாப்மனஹ ஔஷத்
தஸ்மாத் புருஷா. இது அப்படியே பிருகதாரண்யத்துல இருக்கிற மந்திரத்தை சொல்றார். ச யத் பூர்வோ அஸ்மாத், எவர் பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் முன்னாடி, அஸ்மாத்னா நம்ம எல்லாத்துக்கும் முன்னாடி எவர் இருந்தாரோ அவர் புருஷன். ச யத் பூர்வோ, எத்து எத்து ச பூர்வோ அஸ்மாத் ச புருஷா. எவர் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் முன்னாடி இருந்தாரோ புருஷன். அதுக்கப்புறம் சர்வஸ்மாத்துக்கு அப்புறம் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, சர்வஸ்மாத் சர்வான் பாப்மன ஔஷத், எல்லா பாப்பங்களையும் எரித்தவர். நம்ம எல்லா பாப்பத்தையும் பாத்தீங்கன்னா எரிக்கிறவர் யாரோ அந்த காரணத்தினால் தஸ்மாத் புருஷா, அதனால அவருக்கு பேர் பாத்தீங்கன்னா புருஷன் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது சுத்தேகே. எப்படி சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் என்ன பண்ணார், நீங்க உங்களுக்கு பூஜை பண்றவங்களை மட்டும்தான் நீங்க காப்பாத்துறீங்க, அப்ப பூஜை பண்ணாதவங்க எல்லாம் காப்பாத்துறதுல பக்ஷபாதம் வந்துருமே சுவாமி. 9வது அத்தியாயத்துல கேட்டோம்ல, ஆச்சாரியர் ஒண்ணு சொல்லியிருந்தார். என்ன தெரியுங்களா, அக்னி, அக்னிக்கு பக்கத்துல போனீங்கன்னா குளிர் போகும். அக்னியில இருந்து பாத்தீங்கன்னா ஃபயர்வுட்டை கொளுத்தி வச்சு தூரத்துல இருந்து குளிரே போக மாட்டேங்குது, குளிரே போக மாட்டேங்குது. நீ பக்கத்துல போனாதானே குளிர் போகும். அப்ப பாத்தீங்கன்னா பகவானுக்கு பக்கத்துல வர 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 நம்ம பாப்பங்கள் எல்லாம் நாசமாயிடும். நாசமாச்சு அப்படின்னா மோட்சம் கிடைச்சிடும் நமக்கு. அப்ப பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா, அக்னி மாதிரி பாத்தீங்கன்னா குளிர போக்குற மாதிரி என்ன பண்றார், சர்வ பாப்பங்களையும் நாசம் செய்யறவரா இருக்காரு. அதனால பகவானுக்கு பேரு புருஷா இது ஸ்ருதே. அதுக்கப்புறம் காமன், நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறது, சாமானிய லட்சணம் சொல்றார். புரி சயனாத்வா புருஷா. புரி அப்படின்னா பட்டணம், புறம். இந்த சரீரம் தான் புறம். இந்த புறத்துல பாத்தீங்கன்னா சரீரம்ன்ற புறத்துல பாத்தீங்கன்னா வாசம் செய்யறதுனால புரி சயனாத்வா புருஷக. சயனம்னா என்ன அர்த்தம் சுவாமி, வீற்றிருத்தல்னு அர்த்தம், வியாபிச்சிருத்தல்னு அர்த்தம், தூங்கிக்கிட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். அஜ்ஞானிகளுக்கு பாத்தீங்கன்னா இந்த புறத்துல பகவான் கவனிக்கப்படாமல் தூங்கிக்கிட்டு இருக்காரு. இன்னும் வேக்கப் பண்ணல, நம்ம இப்பதான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவரை வேக்கப் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். உள்ள ஒருத்தர் இருக்காரு, உள்ள ஒருத்தர் இருக்காரு, திரும்புங்க, உள்ள பாருங்க, உள்ள பாருங்க அப்படின்னு. அப்ப அஜ்ஞானிகளுக்கு பாத்தீங்கன்னா பகவான் தூங்கிக்கிட்டு இருக்கார். புரி இந்த புறத்துல சயனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால பகவானுக்கு பேரு புருஷக. அதே ஞானி புருஷர்களுக்கு, ஞானி புருஷர்கள் மெதுவா 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 பாக்குறாங்க, உள்ள இருக்கிறது தான் எல்லாமா இருக்கு, உள்ள இருக்கிறது தான் எல்லாமா இருக்கு. யானிசா சர்வா பூதானி எஸ்யாம். அப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கு. இந்த ஆத்ம ஞானம் உண்ட பிறகு என்ன ஆயிடுது, ஆத்மா ஏவ சர்வம், ஆத்மைவ சர்வம், பிரம்மைவ சர்வம் அப்படின்னு ஞானம் வந்ததுக்கு பிறகு, நான் இந்த தேகத்துல இருக்குன்னு நினைச்சேன், இல்ல இல்ல, இந்த தேகத்துல இருக்கிற அந்த ஆத்மா தான் இது எல்லாம் அப்படின்னு பூரணத்துவாத் புருஷன். அஜ்ஞானிகளுக்கு ஆத்மா தூங்கிக்கிட்டு இருக்கு, அதனால புருஷக புரிஷயனாத். அதே நேரத்துல ஞானிகளுக்கு பூரணாத்வா புருஷன், எல்லாத்தையும் பூரிச்சு நிறைஞ்சு வியாபிச்சு இருக்கிறதுனால புருஷன் அப்படின்னு சொல்லியாச்சு. சவா அயம் புருஷக சர்வாசு புருஷோ புரிஷயः இது ஸ்ருதேஹே. சவா அயம் புருஷக, இந்த ஆத்மான்னு சொல்லக்கூடிய புருஷன் எப்படி இருக்கானா, சர்வாசு புருஷு, எல்லா புறங்களிலும் என்ன பண்றான், புரிஷயः, எல்லா புறங்களிலும் என்ன பண்றான், பூரணமா சயனித்திருக்கின்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ருதியானது சொல்கிறது. 407வது நாமம் பிராணஹா. இதெல்லாம் நோட் பண்ணி எத்தனை பிராணன் வருதுன்னு பாருங்க. ஆச்சாரியர் சொல்றார், பிராணிதி. பிராணிதி அப்படின்னா பிராணிக்கிறது, பிராணி. பிராணிதி அப்படின்னா அனனக்கிரியான்னு பேரு. நல்ல சுவாசத்தை விட்டு விட்டு எடுக்கிறோம்ல, இன்ஹேல் எக்ஸேல், அதுக்கு பேரு பிரகிருஷ்ட ரூபேன அனனன்னு பேரு, அனனக்கிரியா. அதனால பேர் பாத்தீங்கன்னா பிராணின்னு பேரு. நமக்கு எல்லாத்துக்கும் என்ன பேரு, பிராணி. மூச்சை விட்டு உள்ள வெளியில விட்டு உள்ள இழுத்து அதை பண்ணிக்கிட்டே இருக்கு, எல்லா ஜீவராசியும் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த பிராணிகள் எல்லாத்துக்கும் யாரு பிராணி, க்ஷேத்திரஜ்ஞ ரூபேன. க்ஷேத்திரஜன் அப்படின்னா யாரு, உள்ள இருக்கிறவன். பிராணசரீரா, உள்ள இருக்கு சுவாசிக்கிறான் ஒருத்தன். அந்த க்ஷேத்திரஜன் அப்படின்னா அந்த க்ஷேத்திரத்தை அறிகின்ற ரூபத்துல பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராண சரீரம் அவருக்கு. ஆனா அவரோட ஒரிஜினல் ரூபம் என்னன்னா பாரூபம், பிரகாசம். மனசுல புரிஞ்சுக்கணும், பரமாத்மா வெறும் பிரகாசம். ஆனா அவர் எந்த ரூபத்துல இருக்கார், பஞ்சு எந்த ரூபத்துல இருக்கு, நூல் ரூபத்துல இருக்கு. பஞ்சு நூல் ரூபத்தில் இருக்கு. அதே மாதிரி பகவான் பிரகாசம். பிரகாசம் நிர்குண நிராகாரம். அது எப்படி தெரியுது அப்படின்னா,
அந்த பிராண சரீரக பிராண ரூபத்துல இருக்கு. அந்த பிராண ரூபத்துல யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராண ரூபத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பரமாத்மா சைத்தன்யம் தான் இருக்கு. க்ஷேத்திரஜன்னு பேர், அதுக்கு பேர் சுத்த சைத்தன்யம். மேல புருஷன் பார்த்தோம்ல, அந்த புருஷன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா பிராண ரூபத்துல இருக்கும்போது க்ஷேத்திரஜன். அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராணாத்மனா சேஷ்டயன் வா பிராணக, பிராணாத்மாவா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றான், சேஷ்டைய பண்றான். நான் இன்னைக்கு காலையில தான் உங்களுக்கு கீதை ஈஷாவாசியத்துல எடுத்திருக்கேன். எங்கெல்லாம் சலனம் இருக்குமோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யார் இருப்பா, அந்த வாயு ரூபத்துல அந்த சூத்ராத்மா இரண்ய கர்ப்பர் இருப்பார். அசைவு இருக்குன்னாவே கிரியாரூபத்வாத், அது கிரியாரூபமா பகவான் இருக்கார். கிரியாத்மகத்துவம். நம்ம இன்னைக்கு காலையில பாஷ்யத்தை படிச்சோம்ல, 4வது மந்திரம் ஈஷாவாசியத்துல 4வது மந்திரத்துல மாத்தரிஸ்வான்ற அந்த வியாக்கியானத்தை பார்க்கும்போது நம்ம வந்து பார்த்தோம், கிரியாரூபத்வாத் பகவான் எப்படி கிரியாத்மகத்வாத், கிரியாத்மகமா இருக்கார் பகவான், கிரியாத்மகமா இருக்கார். அப்ப கிரியாத்மகம்னா இங்க அதான் சொல்லுது, சேஷ்டயன் வா பிராணக, பிராணாத்மனா சேஷ்டயன். பிராண ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார், சேஷ்டை பண்றார். உலகத்துல நடக்கிற எல்லா சேஷ்டையும் என்ன தெரியுங்களா, அசைவம் யார் பண்றா, பகவான் தான் அசைக்கிறார் பிராண ரூபத்துல இருந்துகிட்டு. அதனால பகவானுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிராணஹ அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் சரி பிராணன், பிராணன்னா என்ன சாமி, இப்ப நம்ம மூச்சு விடுறோம் இதான் பிராணன். இதுக்கு பேரு பிராண விருத்தி, அபான விருத்தி, உதான விருத்தி, சமான விருத்தி, வியான விருத்தின்னு விருத்தின்னு பேரு. விருத்தினா காரியம். பஞ்ச பிராணன்கள் காரியம். பிராணன் அபானன், வெளியில போறது பிராணன், உள்ள வர்றது அபானன். இந்த முகத்துல கண்ணு காது மூக்குல எல்லாம் இருக்கிறது பிராணன். வயிற்றுல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சமானன். இந்த ஹிருதயத்திலக்கு இந்த தொண்டைக்கு நடுவுல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உதானன். இந்த சரீரத்து ஃபுல்லா வியாபிச்சு இருக்கிறது வியானன். தொப்புளுக்கு கீழே மலத்வாரம் வரைக்கும் இருக்கிறது அபானன். இதெல்லாம் என்னன்னு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா விருத்தின்னு பேரு, காரியம் அப்படின்னு பேரு. இதுக்கு எல்லாத்துக்கும் உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஹிருதயத்துல ஒரு சாஃப்ட் மாதிரி இருக்குது, அதுதான் முக்கிய பிராணன், கட்டை விரல் அளவுள்ளவன். வாமன மத்தியே வாமன திஷ்டதி, கட்டோபனிஷத் சொல்லுது. இந்த ஹிருதயத்தோட மத்தியில வாமனன்னு சொல்லக்கூடிய கட்டை விரல் அளவு உள்ள அந்த ஹிரண்ய கர்ப்பர் முக்கிய பிராணன் அப்படின்னு பேரு. அந்த முக்கிய பிராணன் ஹிருதய கமலத்துக்கு நடுவுல வீற்றிருக்கின்றான். ஹார்த புருஷக அப்படின்னு பேர், ஹார்த பிரம்மம் அப்படின்னு அதுக்கு பேர். அப்போ அந்த முக்கிய பிராணன் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றான், இந்த பஞ்ச பிராணன்களா இருந்துகிட்டு, நாளைக்கு கிளாஸ் கேளுங்க, நாளைக்கு வந்து கீதா கிளாஸ்ல கேட்டீங்க அப்படின்னா பிரஷ்னோபனிஷத்து இதை பத்தி தான் ஃபுல்லா விசாரம் போக போகுது. ரெப்பிட்டேஷன் பண்ண வேணாம், அதனால நாளைக்கு கிளாஸ்ல கேட்டுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா விஸ்தாரமா பார்க்கலாம். அப்ப எல்லா சேஷ்டைகளையும் பண்றவனா பகவான் இருக்கிறதுனால அவருக்கு பேர் பிராணகான்னு பேரு. சேஷ்டாம் கரோதி ஸ்வசன ரூபி ஸ்வசனஸ்வரூபி இது விஷ்ணு புராணி. ஆச்சாரி ரொம்ப தெளிவா போட்டிருக்காரு பாருங்க. இதெல்லாம் ஹைலைட் பண்ணிக்கணும். ஏன்னா நமக்கு பிராண உபாசனை பண்ண போறோம், ஈஸ்வரனையே பிராணனா உபாசனை பண்ண போறோம். அப்படி பண்ணும் போதெல்லாம் இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரணும். சேஷ்டாம் கரோதி, எப்படி அப்படின்னா சேஷ்டைய பண்றாராம். எப்படி பண்றாரு அப்படின்னா ஸ்வசனஸ்வரூபி, சுவாசஸ்வரூபமா இருக்கக்கூடியவர். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தோடைய சுவாசமா பகவான் இருக்கார். அந்த சுவாச சுரூபமா இருந்துகிட்டு அவர் என்ன பண்றார் சுவாமி உள்ள அப்படின்னா எல்லா சேஷ்டைகளையும் அவர் தான் பண்றார். கண்ணுக்கு தெரியாது, தனக்குள்ளார பாக்குற சக்தியா பகவான் இருக்காருன்னு. காதுக்கு தெரியாது, கேட்கிற சக்தியா பகவான் இருக்காருன்னு. இந்த கை காலுக்கு தெரியாது, உள்ளுக்குள்ளார பிராணன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆக்டிவ் பண்ண வைக்குது, ஆக்டிவ் ஆக்குது அப்படின்னு. அப்போ எல்லாத்துக்குள்ளார இருந்து எல்லா ஆக்ஷனையும் பண்றவர் யாரு அப்படின்னா சேஷ்டானா ஆக்ஷன். எல்லா ஆக்ஷனையும் பண்றாரு. எப்படி இருந்துட்டு இருக்காரு, அவரோட சுரூபம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுது, தெளிவா சொல்லுது, ஸ்வசன ஸ்வரூபி, சுவாசம் பண்ற சுரூபியா, சுவாச சுரூபமா இருந்துகிட்டு என்ன பண்றாரு, எல்லா சேஷ்டைகளையும் பண்றார். கீதால பண்ணி பார்த்துருக்கோம்ல, ஜீவனம் சர்வபூதேஷு. அப்ப யாராவது கேட்பாங்க, ஈஸ்வரன் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், எப்படி இருப்பார், சலன ரூபத்துல வாயு ரூபத்துல சர்வத்தையும் வியாபிச்சு எங்கெங்கெல்லாம் ஆக்ஷன் இருக்கோ அங்கெல்லாம் ஈஸ்வரன் இருக்கின்றார் பிராண ரூபத்துல. அதுக்கப்புறம் 408வது நாமம் பிராணதஹா. இது நம்ம நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு பார்த்தா சொல்றீங்க, டைம் ஆச்சு, நாளைக்கு பார்க்கலாம்.
ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாः பதயே நமः. ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம நாம வரானன ஓம் நம யதி. ஓம் ராம 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 ராம. காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண. ஹரி ஓம். ஹரி ஓம்.